அக்கா வனிதா விஜயகுமார் இயக்கி நடிக்க, அந்த படத்தை அவங்களோட பொண்ணான ஜோவிகா விஜயகுமார் தயாரிக்க, இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ராபர்ட் மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் ஷக்கீலா, ஆர்த்தி கணேஷ் அப்படிங்கிற ஒரு பெரிய நடிகர் பட்டாளத்தோடு நடித்து ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த படம் வெளியில் வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட போஸ்டர் வந்ததுலேருந்தே ஏகப்பட்ட காசிப்ஸ், மீண்டும் வனிதா மற்றும் ராபர்ட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் காசிப்ஸ் இருந்தது. கடைசிலாம் சொன்னாங்க இது ஒரு படம், இந்த படத்தை வந்து வனிதாக்கா தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஒரு வழியாக வனிதாக்கா எடுத்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு 5%. இது படம் எப்படி இருக்குன்னா உங்கள் விஜய் டாமினிக். கோலமாவு கோகிலா படம் பார்த்தியா? அதில் நயன்தாரா பவுடர் டப்பால கடத்தினால, அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஆதார் கார்டு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இந்த படத்தோட போஸ்டர் வந்தோடனே எல்லாம் வந்து ராபர்ட் மாஸ்டரும் வனிதாக்காவும் மீண்டும் ஒன்றிணைந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டு நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் போட்டாங்க. நிறைய பேர் காசிப்ஸும் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, டே நாங்கள் வந்து இப்போ ரியல் பேர் கிடையாது, ரீல் பேர், நாங்கள் வந்து மறுபடியும் படம் பண்ண போகிறோம் அப்படின்னு. படமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லையா? சரி, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு ஜாலியான ஒரு லவ்வபிள் கப்பலாக இருக்கக்கூடிய ராபர்ட் மாஸ்டரும் வனிதா அவர்களும் அதனால ஒரு பேபியை கூட ஒரு ஏஜ் ஆகிடுச்சு. ராபர்ட் மாஸ்டருக்கு 45 வயசு ஆகிடுச்சு, வனிதாவுக்கு வந்து ஒரு 40 வயசு ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட லைஃப்பில் குழந்தை வேணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வனிதா அவர்களுக்கு அம்மாவா ஷக்கீலா இருக்காங்க. அவங்களுக்கு 3 பொண்ணு, அதில் ஒரு பொண்ணு வனிதா. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி கணேஷும் அதில் அவங்களுக்கு ஒரு பொண்ணாக இருக்காங்க. ஸோ உனக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா நீ பிறந்ததே வேஸ்ட்டு, இந்த பிறவி பலனே கிடையாதுன்னு சொல்லி ஷக்கீலா அவர்களோட தோழிகள்லாம் சொல்கிறாங்க. இதனால ட்ரிகர் ஆகிற வனிதா என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ராபர்ட் மாஸ்டரை போயிட்டு குழந்தை வேணுங்கிறதுக்காண்டி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா, ராபர்ட் மாஸ்டர் கன்வின்ஸ் ஆனாரா இல்லையா? ஏன்னா அவருக்கு வந்து குழந்தை வேணாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கார். குழந்தை வேணாம்னு சொல்லக்கூடிய ராபர்ட் ஒரு பக்கம், குழந்தை வேணும்னு சொல்லக்கூடிய வனிதா ஒரு பக்கம். குழந்தை பிறந்துச்சா இல்லையா, ஏன் குழந்தை வேணான்னு இவர் சொல்கிறாரு, ஏன் குழந்தை வேணும்னு இவங்க சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய குட்டி கலாட்டா, சாகசங்கள் அப்படிங்கிற மாதிரியான பல காட்சிகள் ஒன்றிணைந்து தான் அந்த படத்தோட ஒன்லைன். ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் திரியுறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. படம் வந்து ஆரம்பிச்சு படம் ஓப்பனிங் சீனே பயங்கரமான சீனுங்க. ஒரு பெட்டில் இருந்தால் ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராபர்ட் மாஸ்டர் இந்த பக்கம் பார்த்த மாதிரி படுத்திருப்பார், நம்ம வனிதாக்கா அந்த பக்கம் பார்த்த மாதிரி படுத்திருப்பாங்க. ஸோ ஒரு கிளீஷேவாக ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மியூசிக்ஸ், இவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்வர்சேஷனாக ரொம்ப ஒரு ஃபன்னாக தான் ஆரம்பிக்குது இல்லையா? சரி, ஓகே, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த லவ் தான் வந்து படத்தை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது போல் ஃபன்னாக நினச்சிட்டு இருந்தால், அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை மேட்ரு உள்ளே வருது. குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிற மாதிரி இருக்குது. அதாவது ராபர்ட் மாஸ்டர் சொல்லுவார், நீ என்ன வேணால் கேள்வி தரேன், ஆனால் கடைசி வரையும் நான் உனக்கு குழந்தை தர மாட்டேன் அப்படின்னு. மித்தபடி வந்து ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுப்பார், இன்டர் கோர்ஸ்லாம் வச்சுப்பார். அதர்வைஸ் குழந்தைக்கான ப்ராசஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்டால் அதே அவர் சொல்ல மாட்டாப்புல, நான் ஏன் சொல்ல மாட்டேன், ஆனால் குழந்தை வேணாம் அப்படின்னு. ஒரு பக்கம் வனிதாவுக்கு வந்து ரொம்ப ஏக்கம் வந்துடும், ஐயோ நம்ம வந்து குழந்தை பெற்றே ஆகணும், குழந்தை இல்லை அப்படின்னா நம்மளோட பிறவியே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பக்கம் ட்ரிகர் ஆகிடுவாங்க. டாக்டர்லாம் போய் பார்த்தா டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குல்ல, அதாவது டாக்டர் சொன்னதுக்கப்புறமாவும் சரி, வனிதா அவர்களோட நண்பர்கள், அதுக்கப்புறமா அவங்களோட சகோதரியாக இருக்கக்கூடிய ஆர்த்தி, இவங்களாம் சொல்கிற ஐடியாவை கேட்டு இவங்க ஒன்று பண்ணுறாங்கல்ல. எப்படி வந்து ராபர்ட் மாஸ்டர் வந்து லைட்டாக மூடாக்கி, எப்படி வந்து அந்த பெட்டில் வர வச்சு, எப்படி வந்து மயக்கி அந்த உறவில் இருக்க வச்சு குழந்தைய வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளாக தான் முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் போகுது. இதை வந்து லஸ்ட்டு தாண்டி லவ்னு பார்க்குறதா, லவ் தாண்டி லஸ்ட்டான்னு பார்க்குறதா, இல்லை ஓப்பன் லஸ்ட்டாக பார்க்குறதான்னு தெரில. ஒரு பக்கம் ஓகே, குழந்தை வேணுங்கிறதுக்காண்டி அக்கா அவ்வளோ போராடி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போடுற மியூசிக்கு, அக்காவோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரீம் டு த கோராக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப். ஒரு என்னடா அது ஓப்பன் கில்மாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுலேயும் லிட்ரலாக ஒரு சீன்லாம் இருக்குங்க. அந்த சீன்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க கொஞ்ச நாள் அதுவே வெளில வந்துடும், மீம்ஸ்லேயோ இல்லைனா இன்ஸ்டாலேயோ வந்துடும், கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஸ்பெர்மை வந்து அவங்க சேவ் பண்ணிக்கலாம், ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணி அதை தன்னோட உடம்புக்குள்ளே செலுத்தியாவது குழந்தை பெற்றுக்கோங்கிறத அந்த ஸ்பெர்மை அவங்க எப்படி வெளில எடுக்கிறாங்கன்ற ஒரு விஷயம்லாம் பார்க்குறப்போ இவ்வளோ இதாக இறங்கி, ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஓப்பனாக தெரிஞ்சிடும் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சிடும். இவ்வளோ ஓப்பனாக பண்ணியிருக்க வேணாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்வர்டான ஒரு சீன்சஸ் எல்லாம் வந்து வச்சு தான் இருக்கிறாங்க. இப்படியா வந்து ராபர்ட் மாஸ்டரை மூடேற்றி அவர் மூலமாக தன்னோட உடம்பை சூடேற்றி குழந்தை பெற்றுக்கிற ப்ராசஸாக ஃபஸ்ட்டு ஆஃப் போகுது. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் வனிதா ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா அதனால் கடுப்பாகிற ராபர்ட் மாஸ்டர் அவர் ஒரு வார்த்தையும் சொல்கிறார், உனக்கு குழந்தை வேணா வேறு யார்ட்டையா போய் பெற்றுக்க அப்படின்னு. இதனால இவங்களுக்குள்ள சண்டே நடக்குது. இந்த சண்டே வந்து பிரிஞ்சு ஒரு பக்கம் வனிதா பேக் டு இந்தியாவுக்கு வராங்க. ஏன்னா இந்த கதை முழுக்க பேங்காக்கில் நடக்குது.
ராபர்ட் மாஸ்டருக்கு ஒரு பக்கம் வனிதா இங்கே இந்தியாவுக்கு வந்தே தெரியாது, அதனால் அவர் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாரு. ஏன் அவர் குழந்தை வேணான்னு சொன்னாருக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் மேட்டர் தான் மிக முக்கியமான ஒன்று. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் உடச்சி குழந்தை பிறக்கிறதுக்கான ப்ராசஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஒரு வர ட்ராவல் ஆகுது. கிளைமேக்ஸில் நடக்கிற ட்விஸ்ட்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தை பிறந்தா வனிதாக்கம் செத்து போயிடும், குழந்தையும் செத்து போயிருங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் உள்ளே கொண்டு வராங்க. கிளைமேக்ஸில் அது மாதிரி இருக்குது. யார் பொழைக்கிறா யார் இறக்குறா அப்படிங்கிற மாதிரியான பல கதைக்களங்களை உள்ளடக்கி ஒரு எமோஷனல் கலந்த ஒரு விஷயமா செகண்ட் ஹாஃபை முடிக்கிறாங்க, கிளைமேக்ஸை கொண்டா முடிக்கிறாங்க. இதில் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் பற்றி பேசினா ஒரு பக்கம் ஷக்கீல் ஆமா, அவங்க நார்மலாக இப்போ இருக்கிற அதே ரோல் ப்ளே பண்ணி தான் சூப்பராக இருந்திருக்காங்க. அவங்க திடீர்னு மாடர்னாக மாற்றி அவங்களோட ஸ்லாங்கை மாற்றி அவங்கள வெஸ்டர்னாக மாற்றி இது மாதிரிலாம் பண்ணுறது மூலமாக ஓகே என்ன அப்படின்னு சொல்கிறதில்ல. அதே மாதிரி ஏஜ் ஃபேக்டர் வச்சு பார்க்குறப்ப ஃபாத்திமா பாபு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து நிற்கிறாங்க. நிற்க வச்சு பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஏஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷக்கீல் அம்மா, இன்னொரு பக்கம் ஃபாத்திமா பாபு, அதுக்கப்புறம் நம்ம வனிதாக்கா, இவங்க எல்லாரும் நிப்பாட்டி வச்சு பார்த்தா எல்லாம் ஒரே டைம் ஆஃப் பீரியடில் இருக்கவங்க தானே. இவங்க எப்படி அம்மா பொண்ணு அந்த மாதிரியான வேரியேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் ராபர்ட் மாஸ்டரோட டைலாக் டெலிவரிஸ்லாம் ஜாலியாக காமெடியாக இருக்குது, டான்ஸ்லாம் நல்லா ஆடுறாப்புல. ஆனால் இந்த எமோஷன் கலந்த ஒரு படத்துக்கு இந்த ட்ராவலுக்கு அவர் செட் ஆனாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நடிப்பில் கொஞ்சம் ஓகேன்னு தான் சொல்லலாம். ஆனால் அந்த கதைக்களத்தை அவங்க எடுத்துகிட்டு போன விதம் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் செக்ஷுவலாக இல்லாமல், இல்லைனா செக்ஷுவல் மீன்ஸ் தப்பாக சொல்ல, இவ்வளோ ஓப்பனாக இல்லாமல் இருந்திருக்கலாம்ன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அவங்க கிளைமேக்ஸில் கொடுத்த விதமும் கொஞ்சம் அற்புதமாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா எடுத்துகிட்டு போன விதமே அபரிவிதமாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இவ்வளோ இதாக இருந்தது, கிளாமராக இருக்க மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் அவ்வளோக்கு எமோஷனாக எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஒரு கணவன் மனைவினா என்ன, ஒரு கணவன் விடுற வார்த்தை எப்படிலாம் தாங்கிக்க முடியாதுன்னு, அதே மாதிரி இவங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு லவ் போர்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே வந்தது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ட்ரோல் பண்ணுறதுக்கு, காசிப் பேசினதுக்கு இல்லையா, நிறைய பேர் மீம் போட்டதுக்கு ஏதுவான ஒரு படமான ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுக்கான ஒரு படம் தான். நான் அடித்து சொல்கிறேன், அவங்க அந்த ஸ்பெர்ம் எடுக்கிற சீன்லாம் பாருங்கள், லிட்ரலி பல மீம்ஸில் வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த படத்தை முடித்த விதம் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு மிக ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த படத்துக்கான மியூசிக் நம்ம அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா விளாண்டுருக்கார், படத்தை என்ஜாய் பண்ணி ரசித்து விளாண்டுருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியா இந்த படம் வந்து மியூசிக் கம்போசிஷனாக இருக்கட்டும், டிஓபிஸ் பட்ஜெட் வைஸில் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஹை பட்ஜெட்டாக இருந்ததுன்னா டிஓபி இன்னும் பெட்டராக கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த படத்துக்கு ஏற்ற ஒரு டிஓபிஸ் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் சிஜி பெரிய அளவில் உள்ள சிஜியெல்லாம் கிடையாது, லைவ் ஆக்டிங் தான் இருந்தது. வனிதாக்கா, அதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய சக ஆர்டிஸ்டான ஆர்த்தி, இவங்களோட அப்படி சொல்கிற படம் சுற்றி வேறு எங்கிட்டு வெளிலே போல் இப்படியே சுற்றி இதுக்குள்ளே வந்து ஒரு பக்கம் முடிச்சிட்டாங்க. இப்படி தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இருந்தது ஓவராலாக. இந்த படம் மூலமாக அவங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிங்கன்னா காலங்காலத்தில் குழந்தை பெற்றுருங்கப்பா. அதாவது கல்யாணம் பண்ணிங்களா, ஒரு 30 வயசில் குழந்தைலாம் வேணால் ஒரு 30 வயசுக்குள்ளே 35 வயசுக்குள்ளே முடிச்சிருங்க. 35 தாண்டி போகாதீங்க. போனீங்கன்னா அது வந்து பேரண்டலுக்கு எந்தெந்த விதத்துலலாம் ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையாக இது மூலமாக அவங்க கருத்தை அந்த சொசைட்டிக்கு சொல்ல வராங்க. ஓவராலாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த படம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஜோவிகா விஜயகுமார் வந்து ஒரு பக்கம் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசர் அம்மாவை இப்படி ஒரு படம் நடிக்க வச்சு பார்த்தாங்க அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஆர்ட், மிகப்பெரிய கலையாக தான் நான் பார்க்குறேன். அதை பற்றி உங்களோட கருத்தையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவரால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.